ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் ரெசிபியில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளார நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்ருங்க. நல்லா சைட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி விட்ருங்க. எண்ணெயோ இல்லை பட்டரோ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் ஆயிலோ பட்டரையோ தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயோ பட்டரோ தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிங்கன்னா கேக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணியாச்சு கேக் டின்னை. இப்போ நம்ம கேக் மிக்சர் தயார் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி, இந்த அளவுக்கு நுரம் வர மாதிரி பீட் பண்ணாதும். இதில் நான் ஒரு 3/4 கப்பு பவுடர் சுகர் வச்சுருக்கேன். 3/4 கப்புக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்குவோம். அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. ஓரளவுக்கு க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு பட்டர் கூட ஊற்றிக்கலாம். உருக்குன பட்டராக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இப்போ க்ரீமியாக இருக்கு பாருங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. இதில் இப்போ நம்ம ட்ரை பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கிறேன். போட்டு இதை கொஞ்சம் மேலே ஜலிச்சுக்குவோம். மாவு ஃபுல்லாக போட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜலிச்சுக்குவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. நல்லா கலந்துக்குவோம். ஜென்டிலாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணுங்க. மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது. ஒரே இதில் மிக்ஸ் பண்ணால் அந்த ஏர் பபுள் எல்லாம் நல்லா அப்படியே இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பாட்டில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த கேக் டின்னில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சரை இதில் 3/4 இல்லை 1/2 ஊற்றிக்கலாம். இப்போ கேக் மாவு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை லைட்டாக 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு அதில் அடியில் உப்பு ஒரு லேயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது மேலே ஒரு ரேக் வச்சுருக்கேன். அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 15 நிமிஷம் சூடாக்கியிருக்கேன். இப்போ அதில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்ச இந்த கேக்கை உள்ளார வச்சுருவோம். வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட் போடாமல் ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுப்போம். இப்போ ஒரு
40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்ல மேல் எலும்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ இது வெந்துடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு நைஃபை நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும். இல்லை ஒரு டூத் பிக் வச்சு கூட குத்தி பார்க்கலாம். இப்போ நல்லா ஒட்டாம வந்திருக்கு. நல்லா கேக்கு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கேக்கை வெளியில் எடுத்துருவோம். கேக்கு வெளியில் எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு வெளியில் எடுப்போம். கேக்கு ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இதை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த சைட்ஸில் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் சுற்றி கொஞ்சம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து விடுங்க. சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி கவுத்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். வந்ததும் நம்ம அடியில் இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துருவோம். இப்போ நல்லா சாஃப்டான நல்ல மாய்ச்சரான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. அருமையான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்க. இங்கே இருங்க. நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கு. இப்போ அருமையான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான டேஸ்டியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக மாய்ச்சராக இருக்கு. இந்த கேக்கை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.